டுடே வீடியோல HTML டேபிள்ஸ் அண்ட் HTML ஃபார்ம்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, ரோஸ் அண்ட் காலம்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், டேபிள்ல எப்படி ஹெட்டிங் ஆட் பண்றது, யூசரோட இன்புட் எடுக்க ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் HTML டேபிள்னா என்ன? டேபிள் யூஸ் பண்ணி ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபார்மேட்ல டேட்டாவை ஷோ பண்றதுக்கு யூஸ் ஆகுறது தான் HTML டேபிள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மார்க் லிஸ்ட், டைம் டேபிள், ப்ராடக்ட் ப்ரைஸ் லிஸ்ட். இப்போ பேசிக் டேபிளோட டேக்ஸ் பார்க்கலாம். டேபிள் டேபிள் கிரியேட் பண்ண, டிஆர்னா டேபிள் ரோ, டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங், டிடினா டேபிள் டேட்டா, கேப்ஷன்னா நம்ம டேபிள் கொடுக்குற டைட்டில். இந்த பேசிக் டேக் வச்சு எப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்க டேபிள் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் டேபிள், இது டேபிளோட ஸ்டார்டிங் டேகு, டேபிள் கிரியேட் பண்ண யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்டர் 1, டேபிளுக்கு பார்டர் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் கேப்ஷன், கேப்ஷன் யூஸ் பண்ணி தான் டேபிளுக்கு டைட்டில் ஆட் பண்ண முடியும். இங்க டேபிள் டைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். நெக்ஸ்ட் டிஆர், டேபிள் ரோ. ஒவ்வொரு ரோ கிரியேட் பண்றப்போ இதை யூஸ் பண்ணி தான் கிரியேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஹெச்னா டேபிள் ஹெட்டிங்கு. இது காலம்ல ஹெட்டிங் கிரியேட் பண்ண யூஸ் ஆகும். டிஃபால்ட்டா போல்ட் அண்ட் சென்டரா இது ஷோ ஆகும். நெக்ஸ்ட் டேபிள் டேட்டா, டேபிள்ல ஆக்சுவல் டேட்டா வேல்யூஸ் ஆட் பண்ண யூஸ் ஆகுது. இப்படி தான் ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டேபிள்ல டேட்டா டிஸ்பிளே பண்ணணும். இப்போ இதோட அவுட்புட்டை பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் ப்ரௌசர் கொடுங்க. இதுதான் ஒரு சிம்பிள் டேபிள். நீங்க எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த டிஆர் இருக்கு இல்லைங்களா, அதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு அப்படியே கீழே பேஸ்ட் பண்ணி நேமு, என்ன சப்ஜெக்ட், மார்க் ஆட் பண்ணி சேவ் பண்ணிட்டு அகைன் போய் ரீஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். நெக்ஸ்ட் HTML ஃபார்ம்ஸ். HTML ஃபார்ம்ஸ்னா என்ன? ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி யூசர் கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணலாம். ஃபார்ம்ஸ்ல யூசர் நேம், இமெயில், மெசேஜ் இது போல டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண ஃபார்ம்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார்ம், கான்டாக்ட் ஃபார்ம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். இப்போ இந்த பேசிக் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதை வச்சு ஒரு ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்க ஃபார்மை உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல ஃபார்ம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஃபார்ம்குள்ள தான் எல்லா இன்புட் வேல்யூஸும் இருக்கணும். இன்புட் டேக் யூஸ் பண்ணி டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். இதுல யூசர் நேம், இமெயில், ஃபோன் நம்பர் மாதிரி இன்ஃபர்மேஷன் டைப் பண்ண முடியும். இன்புட் டேக்ல டைப் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி டிஃபரன்ஸ் இன்புட் ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இன்புட் டைப் டெக்ஸ்ட் நார்மல் டெக்ஸ்ட் டைப் பண்ண யூஸ் பண்றோம். இன்புட் டைப் இமெயில், இமெயில் அட்ரஸ் டைப் பண்ண யூஸ் ஆகுது. இன்புட் டைப் பாஸ்வேர்ட் டைப் பண்ண யூஸ் ஆகுது. டெக்ஸ்ட் ஹைட் ஆகும். இன்புட் டைப் நம்பர் மட்டும் தான் டைப் பண்ண முடியும், வேற எதுவும் டைப் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா யூஸ் பண்ணி பிக் மெசேஜ் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம். இது மோஸ்ட்லி கமெண்ட்ஸ், ஃபீட்பேக், மெசேஜ் எழுத யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் செலக்ட் டேக் யூஸ் பண்ணி டிராப் டவுன் மெனு கிரியேட் பண்ணலாம். யூசர் ஆப்ஷன் சூஸ் பண்ண இதை யூஸ் பண்றாங்க. ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி டிராப் டவுன்ல வர ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணலாம். பட்டன் டேக் யூஸ் பண்ணி பட்டன் கிரியேட் பண்ணலாம். இது மோஸ்ட்லி ஃபார்ம் சப்மிட் பண்ண தான் யூஸ் ஆகும். இப்போ ஃபார்ம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ரௌசர்ல அவுட்புட் ஷோ பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்த நேம் பக்கத்துல இன்புட் ஃபீல்டு வந்திருக்கு. சேம் இமெயில் இன்புட் ஃபீல்டு. மெசேஜ் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஏரியா வந்திருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டிராப் டவுன் வந்திருக்கு. இதுதான் நம்ம ஆப்ஷன் செலக்ட் யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிட்டு நீங்க நெக்ஸ்ட் சப்மிட் கொடுத்துக்கலாம் பட்டன்ல. டுடே வீடியோல HTML டேபிள்ஸ் அண்ட் HTML ஃபார்ம் பேசிக்ஸ் பார்த்தோம். டேபிள்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாஸை ரோ அண்ட் காலம் ஃபார்மேட்ல எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு பார்த்தோம். ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி யூசர்ல இருந்து எப்படி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல மீடியாஸ், டிவ் அண்ட் ஸ்பேன், செமண்டிக் எலமெண்ட்ஸ் பத்தி ஃபுல்லா டீடைலா பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.